நிறைய ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் அனைவருக்கும் அவருக்கு தெரியும். திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற புத்தகத்தின் மூலமாக திராவிட கழகத்தையே ஆட்டியவர். அதிலிருந்து தமிழ் தேசியம் பேசினார்கள். திராவிடத்தை சார்ந்தவர்களும் தமிழ் தேசியம் பேசினார்கள். ஏன்னா அவர்களுக்கும் தமிழ் தெரியும் என்று. ஐயா அடுத்து சொன்னார்கள், தமிழ் தேசியம் அல்ல நாங்கள் பேசுவது தமிழர் தேசியம். என்னுடைய பெயர் ஹெட்விஸ் கிறிஸ்டோபர். என் பெயரை சொல்லும் போது நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹெட்விஸ் கிறிஸ்டோபர், கிறிஸ்தவர். தமிழின ஓர்மை பேசுபவர்கள் மத அடையாளத்தோடோ சாதி அடையாளத்தோட இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பேரை மாத்தினேன். என் பேரை அறிமுகப்படுத்தும் போது நான் கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய பேரை மாத்தினேன், கருத்தாளர் அப்படின்னு. இந்த பேர் எனக்கு இன்னும் பரிச்சயம் ஆகல. முன்னாடி அறக்கட்டளையும் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் தம்முடைய இன மத அடையாளத்தை கடந்து தமிழின ஓர்மைக்காக எங்களோடு பணி செய்ய உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கின்றேன். ஐயா பெரியவர்களே, தாய்மார்களே, அறிஞர் பெருமக்களே, இனிய தமிழ் நெஞ்சங்களே, நாக்கு அறிகட்டு போகும். நாக்கை வணிகமாக்கினால் மேடைக்கு ஒரு பேச்சு பேசும். ஆகவே அந்த தறிக்கெட்டு போகக்கூடிய நிலை தடுப்பதற்காக நான் என் முறையை எழுதி படிக்கிறேன். நான் எழுதிய ஏரணம் எனும் நூல் இன்று வெளியிடப்பட்டது. அத்துடன் என் முந்தைய நூல்களான வள்ளுவத்தின் வீழ்ச்சியின் 3ஆம் பதிப்பும், புந்தோன்றி கொத்துக்குடியின் 2ஆம் பதிப்பும், திராவிடத்தால் விழுந்தோம் இன்னொரு பதிப்பும் அச்சேற்றப்பட்டுள்ளன. இந்நூலை எழுதிக் கொண்டு இருக்கும்போது மற்றக்குரிய ஆம்பூர் காய மணவாளன் அவர்களும் அருக்குனா அவர்களும் பாவலர் செம்பியன் தமிழோசி ஆசிரியர் தமிழாலயன் ஆகியோர் என் பெயரில் ஒரு அறக்கட்டளை நிறுவி நான் சொல்லி வந்துள்ள கருத்துக்களை பிறரிடம் சொல்ல விரும்பினர். அதற்கு நான் ஒப்பினேன். அவர்களுடைய அருமுயற்சியால் ஏறணும் என்று அரங்கேறியுள்ளது. வேற்று மாநிலத்தில் வாழ்வோம். நாம் அருக்குனா அவர்களை 3 முறை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அவரோடு நெடுநேரம் கலந்துரையாடும் வாய்ப்பு எனக்கு இதுவரை கிட்டவில்லை. பாவலர் செம்பியன் தமிழாலயன் ஆகியோருடனும் அதே கதைதான். இருந்தும் என்னையும் அவர்களையும் கிடைக்கின்ற ஈர்ப்பாற்றல் தான் என்ன, வேறென்ன, தமிழினத்தின் பாலும் தமிழ் மண்ணின் பாலும் கொண்டிருக்கும் உள்ளார்ந்த இனப்பாசமே எங்களை இணைக்கிறது, பிணைக்கிறது. கிபி 750ஆம் ஆண்டளவில் களப்பாளர்களும் கர்நாடக படகு அநாகரிகள் தமிழகத்தின் மேல் படையெடுத்தனர். அவர்களுக்கு பிறகு வந்த வேறு பிற படுக படையெடுப்புகள் அடுத்தடுத்து வந்தன. அவற்றால் தமிழகம் நிலை குலைந்தது. தமிழரின் பேரரசுகளும் கொற்றர்களும் கொடிகளும் ஒழிந்த நிலையில் வந்தேறி வடுக அரசுகள் தமிழினத்தை அடிமைப்படுத்தின. அந்த வடுக படையெடுப்புகளால் வந்த குழப்பங்கள் தனிந்த பின் ஏதோ ஒரு வகை குமுக அமைதி நிலவத்தான் செய்தது. பின்னர் விஜயநகரத்து கம்பண்ணன் படையெடுப்புகள் வந்தன. அவற்றால் தமிழகம் மேன்மேலும் நிலை குறைந்தது, அமைதி கெட்டது. மதுரை நகரை மட்டும் பிடித்தான் சுல்தான்களின் ஆட்சி ஒழிக்க உதவுது என்னும் சாக்கு போக்குடன் வந்த விஜயநகர வடுகர்கள் பாண்டிய நாட்டை கைப்பற்றினர். முதலில் பாண்டிய மன்னன் வைப்பாட்டிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை முன்னிறுத்தி ஆள முற்பட்டனர். அடுத்து அந்நாட்டை நேரடியாக ஆளத் தொடங்கினர். அதனால் அந்த நாயக்கர் ஆட்சியின் போது நிலைமை மேன்மேலும் சீர்கட்டது, தறிக்கட்டது. நாயக்கர்கள் தாங்கள் அமைத்த பாலைப்பட்டுகளை வைத்து மக்களை சூறையாடினர். இந்நிலையில் தடி எடுத்தவரெல்லாம் தமிழர்காரனானான்.
நாயக்க வருகிறால் அலைக்கழிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஏதோ ஒரு வகை அவதி கிட்டாதான எங்கி தவித்தனர். இந்நிலையில் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எங்களை அமைதியாக வாழவிட்டால் போதும் என்னும் மனநிலை தமிழர்கள் தொற்றுக் கொண்டது. இதனால் தமிழர்களிடம் எங்கியிருந்த இனவோர்மையும் மெல்ல மங்கி மறைந்தது. மராத்தியரின் ஆட்சி காலத்திலும் கர்நாடக நவாபுகளின் ஆட்சி காலத்திலும் ஆங்கிலேயரின் நெடிய ஆட்சி காலத்திலும் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்னும் அதே மனங்களை தான் நீடித்தது. தமிழரிடம் இன ஓர்மையை அற்றுப்போன வரலாற்று சூழல் பிறந்தது என் தலைமுறை. மைசூர் மன்னராட்சிக்கு உட்பட்டிருந்த தமிழ் பகுதியான கோலார் தங்கோலில் பிறந்து வளர்ந்தவன் நான். 7ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் தான் படித்தேன். நல்லவேளை என் பள்ளி ஆசிரியர்கள் தமிழ் மொழியின் பால் பற்ற விதைத்தனர். தமிழ் மொழியின் பால் பற்றுக் கொண்டிருந்தேனே தவிர தமிழ் எனும் இனவோர்மை எப்போது என்னிடம் இல்லை. ஆங்கிலேயர் காலத்து இந்தியாவில் முதலில் தோன்றிய மிகப்பெரிய தொழிலகம் கோலார் தங்கவேல். இந்திய பேராய கட்சி கடைபிடித்த இந்திய தேசிய ஓர்மையும் தங்கச் சுரங்க தொழிலாளர் சங்கத்தின் வாயிலாக இந்திய பொதுவுடைமை கட்சி புகட்டிய வர்க்க ஓர்மையும் கிறிஸ்துவ சமய பரப்பலால் வந்த சமய ஓர்மையும் அம்பேத்கரின் பட்டியல் சாதி கூட்டமைப்பு அதாவது ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஊட்டிய சாதி ஓர்மையும் மட்டுமே நான் வளர்ந்த சூழலில் விளங்கிய ஓர்மைகளாகும். தமிழர்கள் 95 விழுக்காட்டினராக இருந்த கோலார் தங்கவயலில் நிலவிய அதுபோன்ற சூழல் தமிழர்களின் தேசிய இன ஓர்மை தங்கவயல் தமிழிடம் இல்லாமல் செய்தது. அப்படி இருந்தும் பொங்கல் விழா போன்ற பண்பாட்டு கொண்டாட்டங்கள் நிகழ்ந்தன. அவற்றின் உடனே தமிழ் வழி உணர்வு தங்கவயலில் ஓரளவு வளரத்தான் செய்தது. தமிழ்நாட்டிலிருந்து வந்த திராவிட அரசியலாளரும் தமிழை பற்றி மட்டுமே பேசி சென்றவை நன்றி தமிழர் ஒரு தனி தேசிய இனம் என்று சொல்லவே இல்லை. மேலும் திராவிட கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ அங்கு பெரிதாக வளரவில்லை. பாவாணர்கள் தனித்த விளக்கமான உலக தமிழ் கழகம் சிறிதளவு வளர்ந்தது. மொழி தூய்மையை பற்றியும் மொழி மீட்சியை பற்றி மட்டுமே அது பேசியது. தமிழ் ஒரு தனி தேசியம் என்னும் இனவோர்மை பற்றி அவ்வளவாக பேசவில்லை. ஒழுங்கினை பணியில் இருந்தபோது தமிழரசு கழகத்தின் நான் கொண்ட ஈர்ப்பால் என்னிடம் இருந்த தமிழ் உணர்வு மேலும் ஊட்டம் பெற்றது. கல்லூரி வாழ்க்கையின் போதுதான் நான் பற்றுக் கொண்டிருந்த பொதுவுடைமை கட்சி தமிழுக்கும் தமிழின் இனவோர்மைக்கும் எதிராக இருந்தது. தமிழ் மொழியின் பால் மட்டும் பற்றுக் கொண்டது எனக்கு தமிழ் என்னும் இனவோர்மை வந்ததே ஒரு தனி கதை. ஏலூரில் கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு தங்கவயலில் செங்கோடி தொழிலாளர் சங்கம் நடத்தி வந்த உயர்நிலைப் பணியில் ஓராண்டு பணிபுரிந்தேன். பின்னர் கர்நாடகத்தின் தலைநகரான பெங்களூருக்கு சென்று இந்திய தலைமை கணக்காயர் அலுவலகத்தில் ஓராண்டு பணிபுரிந்தேன். அதையடுத்து இந்திய தலைமை வங்கியில் சேர்ந்து 25 ஆண்டு காலம் பணியாற்றினேன். மார்க்சிய பொதுவுடைமை கட்சி சார்புடன் வேற்று மாநிலத்தில் உணர்ந்துவதால் எனக்குள் இயல்பாகவே இது தமிழ் மொழி பற்றி வெளிக்காட்ட முடியவில்லை. மார்க்சிய கோட்பாட்டிலும் மெய்யலிலும் எனக்கு இருந்த தெளிவும் ஆழமும் அக்கட்சியில் இருந்த கன்னடர், துளுவர், தெலுங்கர், மலையாளிகள் ஆகியோரை விட சற்று மேம்பட்டே இருந்தது. ஆயினும் தமிழ் என்பதாலும் பிராமணன் அல்லாதவன் என்பதாலும் திட்டமிட்டு மட்டும் தட்டப்படுவதை என்னால் பட்டறிய முடிந்தது. மேலும் கன்னட இனவெறியும் ஜாதி வெறியும் கட்சிக்குள் கோலோச்சின. இந்த சூழலில் தேசிய இனங்களுக்கு தமிழ்நாட்டு உரிமை அதாவது the right of nations to self determination என்னும் லெனினிய கோட்பாடு என்னை வெகுவாக ஈர்த்தது. தமிழ் ஒரு தனி தேசிய இனம் என்னும் ஓர்மையை நோக்கி அதுவே என்னை ஆட்படுத்தியது. இந்த லெனின் கோட்பாட்டை அடாது விடாது உண்டு பயின்ற நான் இந்தியா ஒரு தேசமாகாது, அது ஒரு பலப்பட்டதை அரசியல் தேசமாகாது, இந்துத்துவமே அதன் உயிர் நாடு என்றெல்லாம் சுற்றியிருந்த தமிழ் அல்லாத தோழர்களிடம் படித்து சொல்லி வளர்க்க வைத்தேன். முட்டி முயன்று பார்த்தேன், ஒரு பயனும் இல்லை. இடையில் நக்சல்பாரி உழவர் கழகம் வந்தது. மார்க்சிய பொதுவுடைமை கட்சி அதனால் உடலை தொடங்கியது. நானும் நக்சல்பாரிகளின் பால் சாய்ந்தேன். அங்கும் அதே தேசிய கோட்பாட்டை சொல்லி பார்த்தேன். தெலுங்கரும் மண்டாடிகளுமே அதன் தலைமையில் இருந்ததால் என் குரல் ஈடுபடவில்லை.
பிறகு பொதுவுடைமை கட்சியிலிருந்து 1968ஆம் ஆண்டில் வெளியேற்றப்பட்டேன். அதற்கு பின் தான் நான் எழுத தொடங்கினேன். வேற்று மாநிலத்தில் இருந்ததால் முதலில் ஆங்கிலத்தில் தான் எழுதிக் கொண்டிருந்தேன். இந்நிலையில் ஐரோப்பிய சூழல் பிறந்த மார்க்சியத்தை சீன சூழலுக்கும் வரலாற்றுக்கும் செய்ய சீனமயமாக்கியதை போல் மார்க்சியத்தை தமிழ் மயமாக்க முயன்றேன். இந்திரா காந்தி கொண்ட நெருக்கடி நிலையின் போது பெங்களூர் சிறையில் அடைபட்ட போதுதான், அதாவது 1976ஆம் ஆண்டு தொட்டுத்தான் தமிழ் எழுதலானேன். சிறையிலே 3 நூல்களை கலப்பிலா தமிழில் எழுதினேன். அவற்றை கொள்வார் இல்லை. அந்த தோல்விக்கு காரணம் அப்போது புரியவில்லை. காலப்போக்கில் உண்மை புரிந்தது. தமிழ்நாட்டு பொதுமை கட்சிகள் தமிழ் தலைமையில் இல்லை. வடக்கு பிராமண எண்ணங்களை அகத்தில் கொண்டு புரட்சியின் பெயரில் தமிழினத்தை கீழறுப்பதே அக்கட்சி தலைமையில் ஒற்றை நோக்கு போக்குமாக உள்ளது என்பதை நான் கண்ட அந்த உண்மை. மேலும் தேசிய இனங்களுக்கு இடையிலான நெடிய போராட்டங்களே உலக வரலாறால் விருந்து கிடப்பதை கண்டு கொண்டேன். மார்க்சியமாவது உலக நயமாவது எல்லாம் வெற்று மாய்மாலங்கள் என்பது அப்போது புரிந்தது. இந்நிலையில் போகும் திசை அறியாது ஈவே ராமசாமி நாயக்கரின் நூல்களையும் அம்பேத்கரின் படக்குகளும் விழுது வந்து படித்தேன். தமிழை எய்த்து முடக்கி அடக்கியால் தெரிந்து வருகின்ற ஒரு பொரிய திராவிடம் எனும் மாய்மாலம் என் ஞானம் அப்போதுதான் பிறந்தது. அதுவே கருவாகி புடவையாகி பிறந்து தவழ்ந்து தட்டு தடுமாறி நடைபயில தொடங்கி திராவிடத்தால் விழுந்தவனும் குறுநூலாக வெளிப்பட்டது. சோவியத் ஒன்றியத்திற்கு சென்று வந்த ஈவேபி சம்பத் தேசிய இனங்களை பற்றிய கருத்துக்களை ஏற்றி வந்தார். திமுகவிலிருந்து வெளியேறிய அவர் தமிழ் தேசிய கட்சியை தொடங்கினார். மொழிவழி தேசியத்தின் அடிப்படையில் பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னாட்சி தமிழகத்தை காண்பது அதன் நோக்கம் என சொல்லப்பட்டது. அதை அடைவதற்காக சூண்டு விரலையும் அசைக்காத சம்பத் அடுத்த தாவலில் பேராய கட்சியில் அடக்கமாகிவிட்டார். அவர் ஒரு தெலுங்கர். மேலும் தமிழக இனப்பகையாக ஈவே ராமசாமி நாயக்கரின் அண்ணன் மகன் ஆவார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை எதிர்ப்பதற்காக அவர் எடுத்த கடுதாசி கணையே அவரது தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியம் என்மேல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆயினும் திராவிடத்தால் விழுந்தோம் என்னும் கட்டுரை வடிப்பதற்கு முன்னரே தேசிய இனங்களுக்கு தமிழ்நாட்டு என்னும் லெனினிய கோட்டையை அணியொற்றி தமிழ் தேசியத்தை பற்றி எழுதிக் கொண்டிருந்தேன். எதிரிதான் உன் எதிர்மறை ஆசான் என்றார் மார்க்சியத்தும். உலகளாவிய உண்மை இது. எதிரிதான் நம்முடைய எதிர்மறை ஆசான், நெகட்டிவ் டீச்சர் பை நெகட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்வார்கள். இது கன்னடரிடம், தெலுங்கரிடம், மலையாளிகளிடம், வங்காளிகளிடம், இந்திக்காரிடம் தமிழ் ஒரு தனி தேசியம் என வெள்ளந்தியாக ஒரு பேச்சுக்கு சொன்ன போது அவர்கள் தமிழையும் தமிழரையும் நஞ்சென இருப்பதையும் இலக்காரமாக பேசுவதை பட்டுத்தான் தெரிந்து கொண்டேன். காலமும் சூழலும் எனக்கு புகட்டிய எதிர்மறை பாடம். தமிழ் தேசிய ஓர்மையிடம் கால் கொள்ள இதுவே முதல் காரணமானது. தமிழர்கள் பலரிடம் தமிழ் மொழியில் பற்றும் மலையாளிகள் போன்றோ, வங்காளிகளை போன்றோ, குஜராத்திகளை போன்றோ, தெலுங்கரை போன்றோ, கன்னடரை போன்றோ தமிழாகி நாம் ஒரு தனி தேசியம் என்னும் இனவோர்மை அண்மை வரையில் அவர்களுக்கு இருந்ததில்லை. ராமன் ஆண்டால் என்ன, ராமன் ஆண்டால் என்ன என் போக்கி அவர்களிடம் இருந்தது. ஆனால் திராவிடத்தின் உச்சந்தலை உறவு எடுத்த பின் தமிழிடம் இனவோர்மை தோன்றுவதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. திராவிடம் என்னும் பகையை தமிழர்கள் அடையாளம் கண்டு கொண்டதால் வந்த விளைவு இது. தமிழின் மெய்யலையும் மண்ணையும் வரலாற்றையும் மீட்பதிலேயே தமிழிடத்தின் விடிவு உண்டு எனும் தெளிவு வந்த பின் ஐரோப்பியர் இட்டுக்கட்டிய ஆரிய திராவிட வரலாற்றிலே துடி தோண்டி குறைத்துவிட்டு தமிழ் வரலாற்றிலே படைக்க வேண்டும் எனும் எண்ணம் எனக்கு வந்தது. கடும் எதிர்ப்புகளுக்கிடையிலும் இருட்டடைப்புகளுக்கிடையிலும் பயன்படாது பாடாட்டை தீர்வது எனும் நெஞ்சுரமும் அதனுடன் சேர்த்து நின்றது. தமிழ் மொழியை மட்டுமே வைத்து தமிழை ஒன்றுபடுத்த எண்ணிய முந்தைய முயற்சிகள் தோற்றன. திராவிட மயக்கத்தாலும் ஊடுருவலாலும் பயனற்று போயின. மேலும் தமிழ் என்றால் தெலுங்கும் வந்து ஒட்டிக் கொள்கிறான், குடிப்பறிக்கிறான். அதனால் தமிழ் தேசியம் என்பதை தமிழ் தேசியம் என்று மாற்றிக்கொள்ள நேர்ந்தது. ஈவேராவின் திராவிடம் தெலுங்கரின் மஞ்சள் சூழ்ச்சி என்பது புரிந்துவிட்டது. வலவேர் என்றும் விடவேர் என்றும் குறித்து வைத்தே ஒரு காலத்தில் வடுகள் நம்மை ஆண்டனர். தமிழர்கள் இன்று விடுத்துக் கொண்ட பிறகும் சாதி சண்டைகளை மூட்டி தொடர்ந்து பிரித்தாள பார்க்கின்றனர். இருந்தும்
அவர்கள் புனர்ந்திருத்த திராவிடம் மரணப்படுக்கையில் கிடக்கிறது. குடிமக்கள் அதனால் நெருப்பிலிட்ட துடுப்போல் துடிக்கின்றன. புத்தத்தை கட்டியிடும் தலித்தியத்தையும் பிராமணி வயதிற்கும் சத்திரியத்தையும் ஏவல் விட்டாலும் தப்பி பிழைக்கலாவன இந்துத்துவ திராவிட கூட்டணி பெரும்பாடு பெறுகிறது. புத்தத்தை கட்டியிட தலித்தியம் பிராமணி வழிக்கும் சத்திரியத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. ராமன் ஆண்டால் என்ன, ராமன் ஆண்டால் என்ன என்னும் மகளை மங்கி மடிந்து தமிழ் தேசிய ஓர்வை வளர்ந்து வருவதை இந்த நிலை காட்டுகிறது. தமிழ் இனம் மீண்டும் தலையெடுத்துவிடக் கூடாது என்னும் நோக்குடன் வடுவும் இந்தியமும் இந்துத்துவமும் காய் நடத்துகின்றன. இந்த நிலையில் தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் இரண்டவை செய்தாவது வயிற்றை கல்வி கொள்ளலாம் என கருதுபவர்கள் போலி தமிழ் தேசியம் கந்தல் கொடி ஏந்தி வருகின்றனர். வந்தேரிகளுக்கு கூலிப்படைகளாக அணிவகுத்து நிற்கின்றனர். ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்பதை போல் திராவிடத்தில் ஒரு காலம், தமிழ் தேசியத்தை ஒரு காலமாக கொண்டு வைத்துக் கொண்டு அவர்கள் ஒப்புக்கு தமிழ் தேசியம் பேசுகின்றனர். திராவிடம் எனும் நச்சு மரத்தின் மேல் வேறில்லா ஒற்றுமைகளால் பலந்து கிடக்கின்றனர். தமிழ் ஒருவரிடம் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்பது அவருடைய ஓடும். ஒப்புக்கு, அதாவது பேரளவுக்கு மட்டும் தமிழ் ஒருவன் தலைமையில் இருப்பானாம். அவன் மடியில் கிடக்கும் தெலுங்கர் விழுப்புரம் தத்தம் அரசியல் பொருளை சொல்ற தங்கு தடையின்றி தொடரலாம். திராவிட எடுபடிகளின் தெகிடு தத்தம் இது. இத்தெகிடு தத்தம் இன்னும் செல்லாது. இன ஒருமைக்குள்ள தமிழரும் தமிழரின் எல்லாங்களும் மட்டுமே தமிழர் நாட்டில் உச்சி முதல் அடிவரையில் கோடு வச்ச வேண்டும். திராவிடமோ இந்தியமோ இந்துத்துவமோ எந்த வரும் வந்தாலும் அதை இனம் கண்டு விரட்டியடிக்கும் அறிவாற்றலை நம் இளைய தலைமுறை பெற்றுவிட்டது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் தூண்டுதலால் கொல்கத்தா உயரில் உச்ச நீதிமன்றத்தின் தலைவர் நடுவராயிருந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் தோற்றுவித்த வங்கத்து ஆசிய கழகம் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் என்ற அந்த அமைப்பு வங்காள பிராமணோடு கூடி குழவி இல்லாததையும் பொருளாதையும் இட்டு கட்டி இந்திய வரலாற்றை எழுதியது. பிராமணரும் பணியாட்களும் அதை தம்மயமாக்கிக் கொண்டனர். இந்தியாவின் திரைக்குள் தலைப்பட்ட தேசிய இனங்களின் வரலாறுகளை மூடி மறைக்கின்றனர். குப்புற கவிழ்களுக்கும் இந்திய வரலாற்றை தொட்டு போட வேண்டும் எனும் உள்ள கிழக்கை ஏறும் எனும் நூலின் வழியாக வெளிப்படுகிறது. முன்னுரையிலேயே நூலை படைத்த நோக்கத்தை சொல்லி இருக்கிறேன். இப்போது அதை ஓரிரு வரையில் சொல்கிறேன். ஏரணத்தை விளக்கியது போக புத்தம் ஈன்றெடுத்ததே பிராமணம் என்று இந்த நூல் சொல்கிறது. அலெக்சாண்டர் படையெடுப்பில் வந்த இந்திய கிரேக்க பேரரசின் காலத்திலும் குசான பேரரசின் காலத்திலும் நிகழ்ந்த இனக்கலப்பை பற்றியும் நூல் விளக்குகிறது. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ ஆகிய கிரேக்க அறிஞர்கள் கற்பித்த நிலவரி கோட்பாட்டை குரங்கு குடிகாய் பற்றி கொண்டதால் வந்ததே பிராமணியத்தின் மரண கொள்கை என்றும் இந்த நூல் சொல்கிறது. இந்த மேன்மைகள் இந்திய வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட வல்லவை. மேற்கண்டவை மெய்யா பொய்யா என்று அவசியாராகி திறனாய வேண்டும் என்பது என் பணிவான வேண்டுகோள். அவற்றை மறுத்துரைக்க எண்ணினாலும் தமிழின் உண்மையான வரலாற்றை மீட்டெடுக்கும் ஒற்றை நோக்குடன் செய்தால் நல்லது. ஏரணம் என்ற நூலையும் பிற 3 நூல்களையும் அச்சற்ற அறுபாடுபட்ட குலாபி அறக்கட்டளைக்கும் இந்த நூலை வெளியிட்ட ஆளுநர் நண்பர் ஆம்பூர் காயே மனவாள ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய தமிழ் தேசிய பாவலர் செங்கியர் அவர்களுக்கும் நூலை பற்றிய மறுப்புரை வழங்கிய முதல்வர் விஜயகாந்தன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுத்தளித்த கருத்தாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நூலை வெளிக்கொள்ள ஓர் இலக்கம் கொடையளித்த அமெரிக்க வாழ் தமிழன்பன் நரதாசன் பழனியப்பன் அவர்களுக்கும் பிற நன்கொடையாளர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இந்நூல் வெளிவர பல்லாற்றாலும் துணைந்த எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். வள்ளுவத்தின் வீச்சின் 3ஆம் பதிப்புக்கும் முன்தோன்றி முத்துக்குடியின் 2ஆம் பதிப்புக்கும் தாவரத்தா விழுந்த நூலின் 1 பதிப்புக்கும் அழகிய அட்டை படம் வடிவமைத்து தந்த அல்போன்ஸ் புரோராவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்த சிறப்பித்த தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். ஐயா ரொம்ப நன்றி. 3 பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப புறமையா இருக்கும்.
ஐயா அருட்கண்ணன் ஒருத்தவங்களை பார்த்தா பொறாமையா இருக்கும். அதே மாதிரி செம்பியன் ஐயா அவர்களை பார்க்கும்போது பொறாமையா இருக்கும். மணவாளன் ஐயாவை பார்க்கும்போது பொறாமையா இருக்கும். தமிழாளையன் அவர்கள் பார்த்தாலும் பொறாமையா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் தேவனைய பாவாணர் காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்களோட உரையாடினவங்க, சேர்ந்து நிறைய பகிர்ந்து கொண்டவங்க. நம்ம எல்லாம் அந்த காலத்துல இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம், பொறாமை. ஆனா கண்டிப்பா நான் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, நான் குணாயோட இருந்தேன், குணாய காலத்துல நான் வாழ்ந்தேன், இதை விட நம்மளுக்கு என்ன பெருமை வேணும்? மகன் அல்ல தானே, மகன் அல்லவா அவர்? ஐயா ரொம்ப நன்றி. உங்களுடைய படைப்புகளுக்கு, என்னுடைய இன மீட்புக்கும் மொழியினுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய படைப்புகளை நாங்கள் என்று மறக்க மாட்டோம். கடைசியாக